எனக்கு இப்ப இயேசு கிறிஸ்து வந்தா கூட நான் அவரோடு போயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை தான் நமக்கு எதை கொண்டு வருகிறது? மகிழ்ச்சியை கொண்டு வருக. அந்த மகிழ்ச்சியை தான் தாவீதுக்கு கொண்டு வந்தது. என்னதுன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே வைத்திரு. அல்லேலூயா! எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு பாருங்க. அதிக சந்தோஷத்தை, அதிக மகிழ்ச்சியை. அப்படி சொன்ன தாவீது ஒரு கட்டத்தில் சொல்றாரு, சோதரம் இந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்ப தாரும். அல்லேலூயா! இதுதான் நான் இன்னைக்கு பேச விரும்பினது. சங்கீதம் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். சங்கீதம் 4. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா! என்ன சந்தோஷம்? அதிக சந்தோஷம். எதை பார்க்கிலும்? தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷம். அல்லேலூயா! இந்த சந்தோஷம் நமக்குள்ள எல்லாருக்கும் இருக்கா? ஆமென். அந்த சந்தோஷம் இருக்கிறதுனால தான் நம்ம கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம் இல்லையா? அல்லேலூயா! தானியமும் திராட்சரசமும் சாப்பாடும் வேற ஏதோ காரியத்தில் நமக்கு சந்தோஷம் கிடைக்கணும்னா இங்க வர வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா! அதை விட ஒரு சந்தோஷம், மேன்மையான சந்தோஷம், ஒரு மேன்மையான ஒரு மகிழ்ச்சி எங்க கிடைக்குதுன்னா கர்த்தருடைய சமூகத்தில் கிடைக்குது. அல்லேலூயா! இதை சொல்றது யார் அப்படின்னா தாவீது. அல்லேலூயா! தாவீது சொல்லுகிறார் அவர்களுக்கு. ஸ்தோத்திரம். எவர்களுக்கு? அவர்களுக்கு. அது யாரு? அந்த அவர்கள் யாரு தெரியாது. ஸ்தோத்திரம். அந்த அவர்கள் ராஜா. தாவீது யாரு? ராஜா. ராஜா சொல்றாரு அவர்களுக்கு. ராஜாவை விட மற்ற யாரை வேணாலும் இருந்துட்டு போட்டு. ஸ்தோத்திரம். மந்திரிகளா இருக்கலாம், பிரதானிகளா இருக்கலாம், அல்லது ஜனங்களா இருக்கலாம், யுத்த வீரர்களா இருக்கலாம், யாரை பற்றி சொல்லட்டும், அல்லது எதிரி நாடை பற்றி சொல்லட்டும், எதை பற்றி சொல்லட்டும். ஆனா அவர் சொல்லுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும். ஏன் அவர்களுக்கு அப்படிங்கிற இந்த வார்த்தையை நான் அழுத்தி சொல்றேன்னா, தாவீது என்பவர் யாரு? ஒரு பெரிய ராஜா. அவர்களுக்கு தானியத்திலேயும் திராட்சரசத்திலும் குறைவு உண்டா? ஒரு ராஜாவுக்கு சாப்பாட்டுக்கோ அல்லது திராட்சரசம், எண்ணெய், வேற ஏதாவது காரியத்தில் அவருக்கு குறைவு இருக்குமா? இருக்காது. அப்போ ஜனங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ராஜாவை விட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அல்லேலூயா! ஒரு பெரிய ராஜா, அதிகாரி, பெரிய தலைவரை விட மற்ற எல்லாருக்குமே எல்லாத்துலேயும் கொஞ்சம் குறைவு இருக்க தான் செய்யும். அல்லேலூயா! ஆனா எல்லாரை விட, மொத்த ஜனங்களை விட அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டவன், அதிகமாக தானியம் திராட்சரசம் எல்லாம் வச்சிருக்கிற ஒரு நபர் சொல்லுகிறார் அவர்களுக்கு தானியமும் திராட்சரசம் இருக்கிற அந்த சந்தோஷத்தை பார்க்கலாம். அல்லேலூயா! என்கிட்ட திராட்சரசம் இருக்கு, தானியம் இருக்கு, இந்த சந்தோஷத்தை சொல்லல. ஸ்தோத்திரம். உலக மனுஷர்களுக்கு அவர்களுடைய பொருள்ல அல்லது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதான ஏதோ ஒரு உலகத்தின் நன்மையில ஒரு சந்தோஷம் இருக்கு. அதை இவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சொல்றாரு அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் உண்டாயிருக்கிற கொடுக்கிற ஸ்தோத்திரம் சந்தோஷத்தை பார்க்கிறோம், எனக்கு அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். ஆமென். அப்படி என்ன சந்தோஷம்? தானியம் திராட்சரசம், ஒரு பெரிய ராஜா, அவருக்கு சிங்காசனம் இருக்கு, படை வீரர்கள் இருக்கிறார்கள், பணிவிடைக்காரர்கள் இருக்கிறார்கள், எல்லாத்தையும் பார்க்கலும் ஒரு பெரிய சந்தோஷத்தை இவர் விரும்புகிறாரு. அது ஆண்டவர் இவருக்கு கொடுத்துட்டாராம். ஸ்தோத்திரம். அப்படி அவர் என்ன சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டார் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அடுத்தது ஸ்தோத்திரம் சங்கீதம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 13:5. நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். உம்முடைய இரட்சிப்பினால் இருதயம் களிகூறுகிறது. இந்த தானியம் திராட்சரசம் இது எல்லாத்த பார்க்கலாம் நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொன்னா இல்லையா, அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? இரட்சிப்பு. அல்லேலூயா! இப்போ நமக்கு உலகத்தாரை விட நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு. அது என்ன சந்தோஷம்னா இரட்சிப்பின் சந்தோஷம். நீங்க அடுத்தது சங்கீதம் 21:1, 35:9 இப்படி பல வசனங்களை நம்ம வாசிக்க 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 அதுல எல்லாத்திலையும் அவர் ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்லுவார், இரட்சிப்பினால உண்டாகிற சந்தோஷம், இரட்சிப்பினால உண்டாகிற மகிழ்ச்சி. அவருக்கு வேற எல்லாமே இருக்கு, அதை எல்லாவற்றை விட ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அது என்னன்னா இரட்சிப்பு. அல்லேலூயா! அப்ப ரட்சிப்பு என்றால் என்ன? ஏன் இந்த ரட்சிப்புல இவ்வளவு சந்தோஷப்படணும்? ஏன் இந்த ரட்சிப்புக்கு அவர் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னா, ரட்சிப்பு என்கிற ஒரு வார்த்தை மீட்பு, விடுவிப்பு அல்லது பாதுகாப்பு. அல்லேலூயா! பாதுகாக்கப்படுதல். நம்ம ஸ்தோத்திரம் முதல்ல மனுஷனை இந்த உலகத்தில் படைத்த போது அவனை அழிவில்லாதவனாக, மரணம் இல்லாதவனாக, பரிசுத்தம் உள்ளவனாக ஆண்டவர் படைத்தார். எல்லாருக்கும் தெரியும்.
அவன் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்த போது, தேவ மகிமை அற்றவனாய் மாறின போது அவனுக்கு என்ன வந்துட்டு? ஒரு மரணம் வந்துட்டு. அல்லேலூயா. அவன் பாவம் செய்த போது என்ன வந்துட்டு? மரணம் வந்து. இதிலிருந்து அவனை விடுவிக்க வேண்டும், பாவத்திலிருந்து விடுவிக்க வேண்டும். அது என்னது? ரட்சிப்பு. பாவத்திலிருந்து நம்மை மன்னித்தார், விடுதலை பண்ணினார், அது ஒரு ரட்சிப்பு. மரணத்திலிருந்து நம்மளை விடுதலை பண்ணுகிறார். மரணம், நம்ம எல்லாம் மரணத்துக்கு பாத்திரவராய் மாறிட்டோம். ஸ்தோத்திரம். அந்த ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி. அல்லேலூயா. ஒருவன் அல்ல. ஒருவன் யாரு? ஆதாம் மட்டும் பாவம் செய்யல, அவனுடைய சந்ததிகள் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக ஆகிட்டோம். அப்போ பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக மாறினா நமக்கு என்ன வரணும்? ஒரு தண்டனை வரணும். அல்லேலூயா. ஒரு தண்டனை வரணும், ஆக்கினை தீர்ப்பு வரணும். மரணம் தான் நமக்கு, அது இந்த பாவத்தின் சம்பளம் மரணம், அதுதான் நமக்கு இருந்தது. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாருன்னா, நம்ம மேல அன்பு வைத்து, கிருபை வைத்து, இரக்கம் வைத்து என்ன பண்ணாரு? ஒரு ரட்சிப்பை நமக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஒரு நீ மரணத்துக்கு எதுவா இருந்தா அதுல இருந்து உன்னை ரட்சித்த, அதுதான் ரட்சிப்பு. அந்த சந்தோஷம் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஏன்னா உலகத்து மனுஷனுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஏன்னா என்னை பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுவித்தார். உலகத்து மனுஷனுக்கு இல்லாத ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது என்னன்னா, மரணத்திலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், இனிமே மரண பயம் எனக்கு இல்லை. அல்லேலூயா. அதே போல தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்படி பாவம் செய்தவன் ஒரு தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த தண்டனை எனக்கு இல்லை. ஏனென்றால் என்னை அவர் மன்னித்து விட்டார். அல்லேலூயா. என்னை அவர் என்ன பண்ணிட்டாரு? மன்னிச்சிட்டாரு. அப்போ இந்த மன்னிப்பு இது யாரால் கிடைக்கிறது நமக்கு? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவால. எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஸ்தோத்திரம். யோவான் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தொருளி இவ்வளவாய் நமக்கு அன்பு கூர்ந்தார். யாரு அந்த ஒரே பேரான குமாரன்? யாரு? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு ரட்சிப்பு. அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்கு எதனால தந்தாரு? நம் மீது அன்பு வைத்ததுனால. அல்லேலூயா. அப்போ ரட்சிப்பு, நாம ரட்சிக்கப்பட்டோம், அல்லது ஸ்தோத்திரம் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், எனக்கு ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குன்னா அதற்கு காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து, பிதாவாகிய தேவன் நம்மேல அன்பு வைத்து நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்ததுனால. அல்லேலூயா. நம்மேல அன்பு வைத்து, நம்மேலனா நம்ம இங்க இருக்கிறவர்கள் மட்டும் இல்ல, உலகத்தார் எல்லா ஜனங்களுக்கு மேலே அவருக்கு அன்பு வைத்தாரு. அன்பு வைத்து நம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார். ஆனா அவர்கள் அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளாததுனால இந்த அன்பு அவர்களால் ருசி பார்க்க முடியல. அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்பு வருகிறது. அந்த ரட்சிப்பு எப்படி நமக்கு வருகிறது? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் ரட்சிக்கப்படுகிறோம் என்று சொல்லிக் கொள்கிறோம். அந்த ரட்சிப்பு நமக்கு எப்படி வருகிறது? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இது எல்லாமே புதிய உபதேசம் இல்ல, எல்லாருக்கும் தெரியும். ஆனா இதை நான் சொல்லுகிறதற்கான ஒரு காரணம் இருக்கிறது. பின்னாடி ஒரு வசனத்தை அதுக்கு பிறகு நான் சொல்ல விரும்புகிறேன். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்னா, கிருபையினாலே. அல்லேலூயா. விசுவாசத்தை கொண்டு. நம்ம முதல்ல ஆண்டவர் நம்ம மேல கிருபை உள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. எப்படி இருந்தாரு? கிருபை உள்ளவராக இருந்ததுனால அந்த கிருபையை நாம விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம விசுவாசித்ததுனால என்ன பண்றோம்? நாம ரட்சிக்கப்படுகிறோம். அதே போல ரோமர் 10:9 அதை வாசிக்கும் பொழுது என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. ஸ்தோத்திரம். என்னது? விசுவாசம் வருகிற பொழுது என்ன பண்ணணும்? வாயினாலே அறிக்கையிட்டு. ஸ்தோத்திரம். தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தார். இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இந்த விசுவாசம் உள்ளவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்துல தான் நாம எல்லாம் இங்க வந்து உள்ள இருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ஸ்தோத்திரம், அநேகருக்கு இல்ல. ஸ்தோத்திரம். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் திருச்சபைக்குள்ள தான் இருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறோம். ஆனா ஸ்தோத்திரம், சிலருடைய என்னது கரெக்டா அந்த என்ன சொல்லுகிறது, ஞானஸ்நானத்துக்குள்ள போக மாட்டார்கள். ஞானஸ்நானம், என் கூட ஒருத்தர் வேலை பார்க்கும் பொழுது ஒரு நபர், அவர் என்ன சொன்னார்னா, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், அவரை வணங்குகிறேன், எல்லாமே செய்கிறேன், நான் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை என்கிற இந்த ஒரே காரியத்துக்காக என்ன அவர் கைவிட்டுருவாரா? புரியுதா? ஸ்தோத்திரம். நாம என்ன பண்றோம்? வசனம் சொல்லுகிறது, நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஜலத்தினாலும் ஸ்தோத்திரம் ஆவினாலே பிறக்கணும்.
இப்போ நம்ம அவன்கிட்ட போய் சொன்னா, எப்பா நீ கிறிஸ்தவனாக தான் இருக்கிற, நீ மூழ்கி ஞான ஸ்நானம் எடுத்தாதான். இப்போ பாருங்க, புதுசாக கர்த்தரை ஏற்றுக்கொண்டு புற மதத்திலிருந்து வர்றவங்கள்ட்ட ஈஸியாக உபதேசத்தை கொண்டு போய் சேர்த்தெல்லாம் சொன்னா கேட்டுருவான். இந்த கிறிஸ்தவத்திலே இருந்து சில இது இல்லாத பைபிளுக்கு புறம்பான சில கடைபிடித்துட்டு இருப்பான்ல, அவன்கிட்ட போய் எவ்வளவு சொன்னாலும் அவனுக்கு புரியாது. சோதரம், இப்போ நான் ஒரு நபர்கிட்ட என் கூட வேலை பார்த்து விட்டு நான் சொல்றேன், நீ கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுக்கணும், பரலோகராஜ் ஆண்டோடைய வருகை சமீபமா இருக்கு, கண்டிப்பா ஞானஸ்நானம் எடுத்தாதான் அவருடைய வருகையில போக முடியும்னு சொன்ன உடனே அவன் சொன்ன ஒரே பதில் எனக்கு இதுதான், நான் சோதரம் கர்த்தரை தான் வணங்குறேன், சோதரம் தப்பு பண்றது கிடையாது, சோதரம் ஆலயங்களுக்கு இங்க இருக்கும்போது போக முடியலனாலும் ஊர்ல போகும்போது ஆலயத்துக்கு போறேன், ஆண்டவரை விசுவாசிக்கிற எல்லாம் செய்யறேன், சோதரம் நான் ஞானஸ்நானம் எடுக்கல அப்படிங்கிற இந்த ஒரே காரணத்துக்காக ஆண்டவர் என்ன விட்டுருவாரா? அப்ப அந்த ஆண்டவர் நீங்க எப்படி அன்புள்ள ஆண்டவர்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இந்த கேள்விக்கு எனக்கே ஒரு நிமிஷம் சோதரம் அப்படி திகைச்சிட்டேன். ஆனா ஆவியானவர் உள்ள இருந்து சொன்னாரு, சோதரம் நீ விசுவாசித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி தான் பிலிப்பு சோதரம் கந்தகை மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுத்தாரு. புரியுதா? ஞானஸ்நானம் எப்போ? அப்போஸ்தலர் நடபடிகளில் கந்தகையோட மந்திரிக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அப்ப என்ன வார்த்தை கேட்கிறாருன்னா, அவர் தண்ணீருக்கு சோதரம் நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு தடை என்ன? உடனே அவர் சொல்றாரு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் உனக்கு தடை இல்லை. அல்லேலூயா. அப்ப விசுவாசிக்கிறவன் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்கிறான். அல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளலாம், உன அர்த்தம் என்னது? உன்கிட்ட விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. விசுவாசிக்காதவன் ஞானஸ்நானம் பெற முடியாது இல்லையா? நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார் நீ விசுவாசித்தா சோதரோ, அவருடைய ரத்தத்தினாலே உன்னை மீட்டு கொண்டார், அவரோடு நீ பரலோக ராஜ்யத்துக்கு போவாய் என்கிற விசுவாசம் உனக்கு இருந்துன்னா நீ என்ன பண்ணணும்? விசுவாசி இருதயத்திலே விசுவாசித்து நாவினாலே அறிக்கையிடணும். எப்படி அறிக்கையிடணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவங்களை மன்னித்தார், அவர் வருகிற பொழுது என்னையும் சேர்த்துக் கொள்வார். நீ நம்பினாதான் என்ன பண்ண முடியும்? ஆமென். பரலோக ராஜ்யத்தில் போக முடியும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. இத அவருக்கு சொன்ன உடனே அவர் பாப்பான்னு சொல்லிட்டு அப்படியே சமாளிச்சுட்டு போயிட்டாரு. நான் இப்ப இதை எதுக்கு சொல்ல வருகிறேன்னா, இந்த விசுவாசத்தினால தான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா. விசுவாசம் இல்லாம யாருமே ரட்சிக்கப்படல. ஸ்தோத்திரம். இப்படி விசுவாசத்தினால ரட்சிக்கப்பட்டு ஒரு சந்தோஷத்தினால மற்ற எல்லாரை விட அதிக முக்கியத்துவம் கொடுத்து கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம இந்த சர்ச்சுக்குள்ள வந்து இருக்கிறோம் இப்போ. அல்லேலூயா. ஏன்னா அந்த ரட்சிப்புல ஒரு சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. அந்த ரட்சிப்புல ஒரு மகிழ்ச்சி இருக்கு. அந்த மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இப்ப இயேசு கிறிஸ்து வந்துட்டா நான் போயிருவேங்கிறது, அதுதான் சந்தோஷம். அல்லேலூயா. இப்ப ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை இந்த பூமியில முடிக்கப்பட்டாலும் நான் அந்த வீட்டிலே கைவேலை இல்லாத அழிவில்லாத நித்திய வீட்டிலே சேர்த்து கொள்ளப்படுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு மகிழ்ச்சியை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆமென். உண்மைதானே? வேற எல்லாவற்றை விட எனக்கு இப்ப இயேசு கிறிஸ்து வந்தா கூட நான் அவரோடு போயிடுவேங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த நம்பிக்கை தான் நமக்கு எதை கொண்டு வருகிறது? மகிழ்ச்சியை கொண்டு வருக. அந்த மகிழ்ச்சியை தான் தாவீதுக்கு கொண்டு வந்தது. என்னதுன்னா, அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற மகிழ்ச்சியை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே வைத்திரு. அல்லேலூயா. எவ்வளவு நம்பிக்கையோட இருக்காரு பாருங்க. அதிக சந்தோஷத்தை, அதிக மகிழ்ச்சியை. அப்படி சொன்ன தாவீது ஒரு கட்டத்தில் சொல்றாரு, சோதரா இந்த மகிழ்ச்சி எனக்கு திரும்ப தாரும். அல்லேலூயா. இதுதான் நான் இன்னைக்கு பேச விரும்பினது. இதை ஏன் இவ்வளவத்தையும் சொன்ன? இந்த ரட்சிப்பு சாதாரணமா கிடைக்கல நமக்கு. இந்த ரட்சிப்பு ஸ்தோத்திரம் அவருடைய கிருபையினால அவர் தம்முடைய குமாரனை, ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பி ஸ்தோத்திரம் அவர் ரத்தம் சிந்தி பாடுபட்டு கடைசி துளி ரத்தம் வர சிந்தி ஜீவனை கொடுத்து இப்படித்தான் நமக்கு இந்த ரட்சிப்பை கொடுத்திருக்கிறாரு. அல்லேலூயா. ரட்சிப்புங்கிறது நமக்கு இலவசம், நமக்கு இலவசம். ஆனால் அதற்கு விலை குறையத்தை கொடுத்தது யாரு? கர்த்தர். அவர் விலை கொடுத்துட்டாரு, அவர் ரத்தம் சிந்திட்டாரு. அவர் இப்படி ரத்தம் சிந்தி விலை மதிப்பு மிக்க ஒரு பெரிய ரட்சிப்பை நாம பெற்றிருக்கிறோம். அதுக்கு பின்னால ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. இந்த சந்தோஷம் யார்கிட்ட இருந்துச்சு? தாவீது இடத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, நான் ரட்சிக்கப்பட்டேன் என்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சு. அந்த தாவீது ஒரு கட்டத்தில் கேட்கிறாரு. 51வது சங்கீதம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிங்க. உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து திரும்ப தாருங்கன்னு கேட்கிறாரு. அவர் ஏற்கனவே வச்சிருந்தாரு, இப்ப திரும்ப தாருங்கன்னா காரணம் என்ன ஆயிற்று? அந்த சந்தோஷம் போயிற்று. அல்லேலூயா. புரியுதா சொல்றது? ரட்சிப்பின் சந்தோஷம் இருந்துச்சு. முதல்ல நாம வாசித்தோம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, எனக்கு தானியம் திராட்சரசம் எண்ணெய் இதெல்லாம் பெருகி இருக்கிற காலத்தில், அந்த மற்றவர்களுக்கு பெருகி இருக்கிற காலத்தில் இருக்கிற சந்தோஷத்தை விட
பெரிய சந்தோஷம் எனக்கு இருந்துச்சு. அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படிதான் நாமளா இருந்தோம். ஒரு காலத்துல பெரிய சந்தோஷத்துல இருந்தோம். இப்பவும் சிலர் இருக்கிறோம். ஆனா இப்ப சொல்றாரு, அந்த சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருங்க. இப்ப அது போயிடுச்சு. அல்லேலூயா. இப்போ நம்ம யோசித்து பாருங்க சோதரன், அந்த சந்தோஷம் நமக்கு இருக்கா? அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், ரட்சிக்கப்படுவேன் என்கிற சந்தோஷம். ரட்சிப்புங்கிறது நாம எல்லாம் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்றோம். உண்மைதான், ரட்சிக்கப்பட்டோம். ஆனா இந்த ரட்சிப்பு என்னைக்கு நம்ம பரலோக ராஜ்யத்தில் போய் சேர்றோமோ அன்னைக்கு தான் அது பூர்ணப்படுகிறது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டேன், ரட்சிக்கப்படுகிறேன், ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருப்பேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலிருந்து நான் ரட்சிக்கப்படுகிறேன். சோத்திரம். அந்த உலக காரியத்தில் ஒவ்வொரு உலகத்தின் சோத்திரம், எல்லா மாம்சீகத்தில் எல்லா பாவங்கள்ல இருந்து ஆண்டவர் என்ன ரட்சித்துட்டே இருக்கிறார். ஒவ்வொன்றிலே ரட்சித்துட்டே இருக்காரு. சோத்திரம். இந்த ரட்சிப்பு எப்ப பூரணப்படும்னா பரலோக ராஜ்யத்தில் போய் நிற்கும் போது, அவர் உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா? ஸ்தோத்திரம். கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனா இருந்தாய் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார் இல்லையா? ஸ்தோத்திரம். உத்தமியே, என் புறாவே, என் ரூபவதியே, உன்னிலே ஒரு பழுதும் இல்லை. அல்லேலூயா. எந்த பழுதும் இல்லை. அப்படி என்கிற ஒரு சர்டிபிகேட்டை நம்ம ஆண்டவர் கொடுப்பார் தெரியுமா? அன்னைக்கு தான் நம்ம ரட்சிப்பு பூர்ணப்படும். அல்லேலூயா. ஆமென். ஆனா இந்த சந்தோஷம் இப்போ நமக்கு ஆண்டவர் இப்ப வந்துட்டா நான் போயிருவேன், அவர் கூட போயிருவேன். சோத்திரம். அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதுதான் நமக்கு சந்தோஷம். அல்லேலூயா. இந்த சந்தோஷம், இந்த நம்பிக்கை இப்போ எத்தனை பேர்கிட்ட இருக்கும்? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்ம ரட்சித்தார். ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள இருந்துச்சு. ஆனா இந்த தாவீது, அந்த அப்படி சந்தோஷப்பட்ட தாவீது இப்ப கேட்கிறாரு, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தார், அந்த சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தார். அல்லேலூயா. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தவறு செய்த போது, ஒரே ஒரு பாவம் செய்த போது. அல்லேலூயா. அந்த 51வது சங்கீதத்தோட முதல் பகுதியை மட்டும் வாசிங்க, அந்த தலைப்பு மட்டும். பத்சேபாளிடத்தில் தாவீது பாவத்திற்கு உட்பட்ட பின்பு. போதும். அதாவது பத்சேபாள் இடத்துல போய் தாவீது பாவம் செஞ்சிட்டாரு. இப்போ பாவம் செஞ்ச உடனேயே சோதரம் நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்துவிக்கப்படுறாரு. இப்போ இவர் வந்து ஜெபிக்க பார்க்கிறாரு, ஜெபிக்க முடியல. அந்த சந்தோஷம் போயிடுச்சு. அது வரைக்கும் அவரு ஒரு சந்தோஷத்தோட கர்த்தருடைய சமூகத்தில் வந்து இருந்தாரு. இப்போ அந்த சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. காரணம் ஒரே ஒரு தவறு. நிறைய காரியங்கள் செய்யல, ஒரே ஒரு தவறு. இப்போ ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுறாரு, ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாங்கப்பா. நான் ஒரு காலத்துல தானியம், திராட்சரசம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு சந்தோஷப்பட்டாங்க. உலகத்துல பெரிய வீடு கட்டிட்டு சந்தோஷப்பட்டாங்க, வண்டி வாகனத்தை வச்சுட்டு சந்தோஷப்பட்டாங்க, தொழில், பிசினஸ், நிறைய பிள்ளைகள், பெரிய பெரிய காரியத்துல உலகத்துல இத்தனை பேரும் சந்தோஷப்பட்டாங்க. எனக்கு அதை விட உங்க சமூகம் தான் எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. நான் ஜெபிக்கிற பொழுது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் முழங்கால் படியிட்டா தேவ பிரசன்னம் இறங்கும். என்னை திருப்திப்படுத்துகிறது உங்களுடைய பிரசன்னம் மட்டுமா தான் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது இல்லை. ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டேன், எனக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப தாருங்க. அல்லேலூயா. எனக்கு அந்த சந்தோஷத்தை திரும்ப தாருங்க. இன்றைக்கு நாம கேட்க வேண்டியது இதுதான். ஒருவேளை நீங்க இன்றைக்கு நீங்க திரும்பி பாருங்க, நீங்க ரட்சிக்கப்பட்ட போது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். நீங்க ரட்சிக்கப்பட்ட ஆரம்பத்துல உண்மையாக ஆண்டவர் உங்களை தொட்ட போது, அபிஷேகம் பண்ண போது உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்திருக்கும். ஸ்தோத்திரம். அது அளவிட முடியாத சந்தோஷம். யாருக்கிட்டையும் சொல்லி புரிய வைக்கிற சந்தோஷம் இல்ல. அது தானியமும் திராட்சரசமும் பெருகி இருக்கிற காலத்தில் வருகிற சந்தோஷம் அல்ல. அது ஒரு பொங்கி பாய்கிற நதி போல புரண்டோடுகிற சந்தோஷம் உங்களுக்குள்ள ஒரு காலத்தில் இருந்திருக்கும். அந்த சந்தோஷம் இப்போ உங்களுக்குள்ள இருக்கா? அந்த சந்தோஷம் இப்போ உங்களுக்குள்ள இருக்கானே நீங்க கேளுங்க. அப்படி இல்லைன்னு ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எனக்கு தாருங்க. அந்த அதே சந்தோஷத்தை விரும்புறப்பா. நீங்க என் பாவங்களை மன்னிச்சிங்களே ஒரு நாள், அப்போ ஒரு சந்தோஷம் எனக்குள்ள வந்துச்சு. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார்னு நான் பரவசமாய் பாடி பாடி மகிழ்ந்தேனே ஆண்டவரே. அன்றைக்கு நீர் என்னை ரட்சித்த போது நான் அவ்வளவு சந்தோஷப்பட்டேனே ஆண்டவரே. நான் முழங்கால் படியிட்ட போது என் தேவன் நீர் என்னோடு பேசுவீர் என்கிற ஒரு சந்தோஷம் இருந்தது. திருச்சபையில போன கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராகவே வரும் என்கிற ஒரு ஆனந்த மகிழ்ச்சி அன்னைக்கு இருந்து ஆண்டவரே. இன்னைக்கு அது இல்லையப்பா. இன்னைக்கு அது இல்லையா ஆண்டவரே? தயவு செய்து கிருபையாய் அதை எனக்கு தாருங்கப்பா. அல்லேலூயா. அது எனக்கு தாருங்க. அதுக்காகத்தான் நம்ம இந்த திருச்சபையில இருக்கிறோம். ஏன்னா சோதரம் வேற எதற்காகவும் இல்லை, நாம ரட்சிக்கப்படணும், அவ்வளவுதான். சோதரம் இன்னைக்கு அந்த சந்தோஷம் இல்லைன்னா ரட்சிப்பு இல்லைன்னு அர்த்தம்.
ரட்சிப்பை இழந்துட்டோன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நம்ம மற்றவர்களை பற்றி பேசுறோம், பக்கத்தில் இருக்கிறவர்களை பற்றி பேசுறோம். ஸ்தோத்திரம். இதை 11வது வசனத்தை வாசிங்க. 51:11. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் 11 அதுக்கு மேல வசனம். தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை நுழைத்தலை புதுப்பியும். 11 கரெக்ட். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சன். இப்போ ஒரு நிமிஷம், இதுல என்ன சொல்லியிருக்குன்னா, உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும். அப்படின்னா தள்ளல அவர் என்ன புரியுதா? தள்ளிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாரு? ஆண்டவரே என்ன மறுபடியும் சேர்த்து கொள்ளணும்னு சொல்லியிருப்பாரு. 12ஆம் வசனத்தில் என்ன சொல்லியிருக்கு? உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தாருன்னு தானே கேட்குறாரு. ஆனால் 11வது வசனத்தில் எப்படி கேட்குறாருன்னா, உமது சமூகத்தை விட்டு என்ன தள்ளாதுங்கன்னா ஆண்டவர் அவரை தள்ளலை. நல்லா புரிஞ்சுடுங்க. ஆண்டவர் தாவீது பாவம் செஞ்சிட்டாரு, அதனால ஆண்டவர் தாவீதை சமூகத்தை விட்டு தள்ளலை. அடுத்தது, உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளாமல். பரிசுத்த ஆவியை எடுத்துக்கிடல. புரியுதா நான் சொல்றது? புரியுதா? அவருக்கு சமூகத்தை விட்டு வெளியே தள்ளல, பரிசுத்த ஆவியை எடுத்துக்கொள்ளல. ஆனா என்ன போயிட்டுன்னா, நான் பரலோகத்துக்கு போவேங்கிற நம்பிக்கை போயிட்டு. புரியுதா? நம்ம சில நேரங்களில் தவறு செய்கிறோம், திருச்சபையில் தான் இருக்கோம், அந்நிய பாஷை பேசுகிறோம், பரிசுத்த ஆவியினால் நிரம்புறோம். புரியுதா நான் சொல்றது? இந்த வசனம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ திருச்சபையில் தான் இருக்க, சமூகத்தை விட்டு உன்னை தள்ளலை. இதே திருச்சபையில் அதே ஊழியம், அதே வேலை, அதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிற. அல்லேலூயா. திருச்சபையில் தான் இருக்கிற, சமூகத்தை விட்டு தள்ளலை. பரிசுத்த ஆவியே உங்ககிட்ட இருந்து எடுத்துக்கிடல. அதே அந்நிய பாஷை பேசுற, அதே மாதிரி ஆவியில நிரம்புறீங்க, அதே மாதிரி எல்லாம் பண்றீங்க. ஆனா தாவீது சொல்றாரு, சோதரம் எனக்கிட்ட ரட்சிப்பின் சந்தோஷம் மட்டும் போயிட்டாண்டவர, அதை மட்டும் திரும்ப தாருங்க. புரியுதா? நம்ம இன்னைக்கு திருச்சபையில இதே கண்டிஷன்ல சில நேரங்கள் நாம தவறு செய்கிற பொழுது, தவறு பாவம் செய்து கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்கிற பொழுது நம்ம அது அப்படியே ஜெபிக்கிறோம். சோதரம் வெளியே பார்க்கிறவர்களுக்கு தெரியாது. நம்ம அதே மாதிரி பரிசுத்த ஆவியில நிரம்புறோம், நம்ம அதே மாதிரி சர்ச்சுக்கு வர்றோம். சோதரம். ஆனா என்ன தெரியுமா? ஒன்று நம்முடைய இருதயத்துல ஒன்று போயிருது, ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருது. அல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் போயிருது. இன்னைக்கு ஆண்டவர் வந்தா அவர் என்னை அவரோடு சேர்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை சில நேரம் போயிருது. ஆனா நம்ம அப்படியே இருக்கிறோம், யாருக்குமே தெரியாது. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவேளை ஏதாவது ஒரு தவறு நிமித்தமா, நான் நிறைய நேரம் பேச விரும்பல, அவ்வளவுதான். சோதரம் முடிந்தது. சோதரம். ஆனா நான் எப்பவுமே சொல்றது அப்படிதான், ஆண்டவர் உங்களோடு பேசணும். நீங்க நிறைய செய்திகளை கேட்டு ஒன்றும் இல்லாம திரும்பி போறதை விட ஒரே ஒரு வார்த்தை கேட்டு அதற்கு நீங்கள் ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு ஒப்புரவாகிறது மேன்மையானது. அல்லேலூயா. நீங்க ஸ்தோத்திரம் நிறைய நேரம் வந்து ஜெபம் பண்ணி ஆராய்ச்சி ஸ்தோத்திரம் சொல்லுவேன், எப்பவும் சொல்லுவேன், நீங்க போன் எடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரை ஒரு நண்பருக்கோ உங்க வீட்டில் ஒரு உறவினர்கிட்டயோ பேசணும்னே கால் பண்ணிட்டே இருக்கீங்க, ட்ரை பண்ணிட்டே இருக்கீங்க. லைனே கிடைக்காம 2 மணி நேரமா ட்ரை பண்ணி லைனே கிடைக்காம கட் பண்ணி வச்சுட்டு போறது பெருசா, ஒரே காலில் ஃபோன் பண்ணி உங்க விஷயத்தை ஒரு நிமிஷத்துல பேசிட்டு வைக்கிறது பெருசா? ஒரே கால் தான், ஃபோன் பண்ணோன்னா லைன் கிடைக்குது, பேசுறீங்க, வைக்கிறீங்க, போறீங்க. ஆனா 2 மணி நேரமா நீ ஒருத்தன் ட்ரை பண்ணிட்டே இருந்து லைன் கிடைக்கலாம், அதனால என்ன பிரயோஜனம்? இல்லையா? நீங்க இங்க வந்திருக்கிற கொஞ்ச நேரத்துல உங்கள் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்களோட பேசுறாரா பேசலையாங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தில், ஏதோ ஒரு சின்ன விஷயத்தில் ஏதோ ஒரு தவறு செய்து, தாவீதை பற்றி சொல்ற 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் எடுங்க, அதை மட்டும் வாசிட்டு போயிடுவோம். 1 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். தாவீது ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர ஏத்தியனாகிய உரியாவின் சங்கதி ஒன்று தவிர மற்ற எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கட்டளைகளை எல்லாம் உயிரோடு இருந்த நாளெல்லாம் எப்படி இருந்தானா? ஒன்றையும் விட்டு விலகல. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு தவறு, அதை மட்டும் சொன்ன வேதத்தில் அப்படியே பதிவிடப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு தவறுக்காக அவன் என்ன போய் சொல்றான்? ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்ன விட்டு போயிட்டு அதை திரும்ப தாருங்க. ஆனா சில நேரங்கள் நம்ம எவ்வளவு தவறு பண்றோம், எவ்வளவு தவறு. ஒரு தவறாது, இவனை மாதிரி ஒரு தவறு பண்ணியிருந்தா கூட சோதரம் இருக்கலாம், சொல்லலாம், ஆமா சோதரம் ஆண்டவர் நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறேன், தெரியாம ஒன்று பண்றேன். ஆனா நம்ம தினம் தினம் அநேக காரியங்களில் தவறுகிறோம். தினம் தினம் அநேக தவறுகள், அநேக பாவங்கள் நமக்குள்ள வருது. அப்படி வருகிற பொழுது உங்களுக்கு ஆதியிலே இருந்த அதே சந்தோஷம், அதே மகிழ்ச்சி இருக்கா? அல்லேலூயா.
அப்படி இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை நான் பல நேரத்தில் தவறு பண்ணியிருக்கேன், பல நேரத்தில் பல நேரத்தில் மீறுதல் செய்து நடந்திருக்கேன் ஆண்டவரை. ஆனால் ஒரு தவறுக்காக தாவீது வந்து உங்ககிட்ட கெஞ்சி நான் கேட்டான், எனக்கு மறுபடியும் இந்த சந்தோஷத்தை தாங்கனே ஆண்டவரை. இப்போ எத்தனையோ முறை தவறு செய்து இந்த சந்தோஷத்தை இழந்திருக்கிறேங்கிறது எனக்கே தெரியாமல் இருக்கிறேன் ஆண்டவரை. சில நமக்கு தெரியாது இந்த சந்தோஷம் இருக்கா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. எப்போ தெரியும்? நான் கரெக்டாக சொல்லணும்னா, இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தால் நான் அவரோடு போயிடுவேன், அவர் என்னை சேர்த்து கொள்வாருங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா உங்களுக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கு. அல்லேலூயா. ஒருவேளை 100ல் ஒரு இவ்வளவுக்கு ஒரு லைட்டாக ஒரு சின்ன சந்தேகம் அப்படின்னு உள்ள வந்துட்டா, கொஞ்சம் வந்தா எப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்கன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா. பூரண சந்தோஷம், பூரண விசுவாசம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நம்பிக்கையோட இப்ப ஆண்டவர் வந்தா நான் அவரோட கூட போக முடியும். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் என்னை பார்த்தார்னா உத்தமம் உள்ள சந்ததியை அவர் சொல்லுவார் என்கிற நம்பிக்கை நமக்குள்ள இருந்துன்னா அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரிடத்துல கேட்கலாமா? சோதரம், ஆண்டவரே, ஆதியில ரட்சிக்கப்பட்ட போது சோதரம் எனக்குள்ள ஒரு சந்தோஷத்தை கொடுத்தீங்கப்பா. இந்த தாவீது சொல்லுகிறது போல அது யார் மூலமாய் எப்படி எதை கொடுத்தாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடானதே அல்ல. அப்படி ஒரு சந்தோஷம் எனக்குள்ள இருந்துச்சு சோதரம். அந்த சந்தோஷம் இப்ப இருக்காங்கிறத உங்களை ஆலோசித்து ஆராய்ந்து பாருங்கள். அந்த சந்தோஷம் இல்லைன்னா இங்கேயே கேட்டு பெற்றுட்டு போங்க. நீங்க நான் எப்போ முதல்ல சொன்ன மாதிரி 1 மணி நேரம் ஜெபித்தா அந்த சந்தோஷம் வரங்கிறது இல்லை. உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஒரே ஜெபத்தை ஏறடுங்க. ஒரே சோதரம், ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரை பார்த்து தூரத்திலிருந்து அவருடைய சமூகத்தில் போக துணியாமல், கண்களை ஏறெடுக்க துணியாமல் வசனம் சொல்லுகிறது, ஆண்டவரே பாவியான என் மேல் கிருபையாயிரும். ஒரே ஒரு வார்த்தை தான், அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று வசனம் சொல்லுகிறது. ஏன்னா அவனுடைய உள்ளத்தில் அவன் யார் என்கிறதை அவன் உணர்ந்தான். ஆண்டவரே நான் ஒரு பாவி, நான் இந்த தவறு செஞ்சிருக்கிறேன், என்னாலே உங்க சமூகத்துல நேரடியா வர முடியல, அவ்வளவுக்கு உங்க சமூகத்தை பார்க்கிற அளவுக்கு என்கிட்ட அந்த பலன் இல்லை ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுக்குள்ள ஏதோ ஒரு காரியத்தில் ஒரு தவறு செய்து தவறுல விழுந்து சோதரம் அந்த சந்தோஷம் போய் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருப்பீங்கன்னா, அதை நீங்க உணர்வீங்கன்னா ஆண்டவரத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, உங்க இருதயத்துல சொல்லுங்க, ஆண்டவரே நான் இதை செஞ்சுட்டேன், அந்த சந்தோஷம் என்னை விட்டு போயிட்டு மறுபடியும் எனக்கு தாருங்க. நீங்க கேளுங்க, உங்களுக்கு அப்படியே அவர் செய்வார். கண்களை மூடுங்க, அப்படியே மூடுங்க. கண்களை மூடி சொல்லுங்க. இப்போ நான் ஜெபிக்க போறதில்லை உங்களுக்காக, நான் சத்தம் போட போறதில்லை. அவருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கிறேன். அந்த சந்தோஷம் எனக்குள்ள இருக்கா? அந்த மகிழ்ச்சி எனக்குள்ள இருக்கா? ஸ்தோத்திரம். ஆதியில என் மேல அப்படி ஒரு அபிஷேகம் இருந்துச்சு, அப்படி ஒரு மகிழ்ச்சி இருந்துச்சு, இப்ப இருக்கா? அது எனக்கு தெரியும். ஆண்டவரே அதை திரும்ப தாருங்க. இங்கிருந்து போகிற பொழுது அதே சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொண்டவனாய் திரும்பி போகணும். ஏதோ நேரப்போக்கு வெறுமை சோத்திரம், மற்றவர்கள் எல்லாரும் விட நான் பெரிய பரிசுத்தமான என்று காட்டிக்கொள்ளுகிறதுக்கு நான் திருச்சபைக்கு வரல. நான் வந்தா நான் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்புவேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆண்டவரே இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீதிமானாக மாற்றுவீர் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்கிற மகிழ்ச்சி, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. உங்க சமூகத்தில் வருகிற ஒருவனையும் நீர் புறம்பே தள்ளுவதில்லை என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உலகத்தில் வேற எந்த ஜனத்திடத்திலும் இல்லாத அந்த நம்பிக்கையை பெற்ற நாங்கள் அந்த தைரியத்தோடு உம்மிடத்துல கேட்கிறோம். இன்றைக்கு அந்த சந்தோஷத்தை, ரட்சிப்பின் மகிழ்ச்சியை எங்களுக்கு தந்தருளுவீராக. அப்படி செய்கிற உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர், நன்றி. உங்க கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொட்டுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அல்லேலூயா.